Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு கண்ணாடி இழை உடற்கூறியல் அருங்காட்சியகம் துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில தான் இந்த ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசு சார்ந்த மருத்துவக் கல்லூரிகளில் எங்கேயுமே இந்த ஒரு விஷயம், இந்த கண்ணாடி இழை ஃபைபர் கிளாஸ் மியூசியம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு சார்ந்த மருத்துவ கல்லூரிகளிலுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க தனியாக வச்சிருக்காங்க, அவங்க தனியார் நிறுவனங்கள்ல வந்துருவாங்க. ஸோ அரசு சார்ந்து பார்க்குறப்ப தமிழக அரசாங்கம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இறந்த மனித உடல்களையும் உடல் உறுப்புகளையும் ஃபார்மலின் என்ற வேதி திரவ பொருளால் பதப்படுத்தி அதை வைத்து மருத்துவ மாணவர்களுக்கு பாடங்கள் கற்பித்து வந்தனர். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அந்த லைவ் கோச்சிங் டீச்சிங் அப்படிங்கிறது எப்படி பண்றாங்கன்னா, ஃபார்மலினை பேஸ் பண்ணி அந்த ஃபார்மலின் கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே. ஆனால் அந்த ஃபார்மலின் அப்படிங்கிறது ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபார்மலினே அந்த உடல் உறுப்புகளை வந்து அரிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால புதுசாக ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அந்த தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த உடற்கூறியல் துறை தலைவர் எழிலரசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனித உடல் உறுப்புகளை கண்ணாடி இழைகளால் உயர் வெப்பநிலையில் பதப்படுத்தி, ஓகேங்களா, ஃபைபர் கிளாஸ்ல ஹை டெம்பரேச்சர்ல வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்டினேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டினேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியில் ஃபைபர் கிளாஸை யூஸ் பண்ணி ஃபைபர் கிளாஸ்ல நமக்கு உடல் உறுப்புகளை அதிக வெப்பநிலையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமா நமக்கு இந்த ஃபார்மலினுடைய தேவை அப்படிங்கிறது நமக்கு கம்மியாகுது. அதே மாதிரி 10 வருஷங்கள் அப்படிங்கிறது இருந்தது, நம்ம அதிக வருஷங்களுக்கு நம்ம அந்த உடல் உறுப்புகளை சேமிச்சு வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியில் அதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? வேலூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு சார்ந்த மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேனி மருத்துவக் கல்லூரியில் தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, மைசூர் மருத்துவர் இயக்கிய குறும்படத்துக்கு லா சின்னப் விருது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைசூரை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர், ஓகேங்களா, ஸோ அவர் தான் இந்த சித்தானந்த எஸ் நாயக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு குறும்படம் இயக்கி இருப்பாரு. அந்த குறும்படம் கேன்ஸ் திரைப்பட விழா 77வது கேன்ஸ் திரைப்பட விழா அப்படிங்கிறது நமக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கேன்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது. ஓகேங்களா? இந்த கேன்ஸ் திரைப்பட விழா அப்படின்னாலே இந்த கேன்ஸ் நகரத்தில் தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த திரைப்பட விழாக்கள்லேயே ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவலில் இந்தியாவை சேர்ந்த ஒரு மருத்துவர், மைசூரை சேர்ந்த ஒருத்தர் எடுத்த குறும்படத்துக்கு லா சின்னப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கேன்ஸ் திரைப்பட விழால ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக வழங்கப்பட்டுச்சு? அந்த படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படைப்புக்காக தான் அவர் வந்து அந்த லா சின்னப் அப்படிங்கிற இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ அப்படிங்கிற இந்த ஒரு இதுக்காக தான் லா சின்னப் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கியிருக்காரு. இந்தியா இந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இன்னொரு விருது வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கோல்டன் பாம் விருது அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கோல்டன் பாம் அவார்டு அப்படிங்கிறது சொல்றோம். இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவிலேயே கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது தான் இந்த கோல்டன் பாம் அப்படிங்கிற இந்த விழா, இந்த விருது. ஓகேங்களா? ஸோ இந்த விருதை இந்தியாவை சேர்ந்து யாரும் இன்னும் வாங்க கிடையாது. ஒரு 40 வருஷங்கள் ஆச்சு நம்ம வாங்கி. ஓகேங்களா? ஸோ அதற்காக ஆல் வி நோ இஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் வந்து நமக்கு தேர்வாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த படம் தான் வந்து நமக்கு தேர்வாகி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு விருது கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். ஓகேங்களா? ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற இந்த படம் கன்டென்ஷன்ல இருக்கு, ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, இன்னும் விருது இன்னும் வழங்கப்படாமல் இருக்கு. சரிங்களா? ஸோ பாப்போம் விருது வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.